ஸ்ரீ குருப்பியோ நமக. சஷ்டி தேவியோட ஸ்லோகம். இந்த சஷ்டி தேவி அப்படின்றவள் துர்க்கையோட 6வது வடிவமாம். கந்த பெருமானுடைய மனைவி தேவசேனாவும் இந்த அம்பாள் தானாம். இந்த அம்பாளை பலதா விஷ்ணுமாயா அப்படின்னு சொல்றாங்களாம். இவளோட மந்திரம் ஓம் ஹ்ரீம் சஷ்டி தேவியை ஸ்வாகா அப்படின்றது இந்த அம்பாளோட மூல மந்திரம். இந்த அம்பாள் சோடச மாத்ருகா தேவியர்கள்ல ஒருத்தி. அதாவது 16 பேர். இந்த சோடசா மாத்ருகா தேவி அப்படின்றது 16 பேர். இதுல இந்த அம்பாளும் ஒரு அம்பாளாம். இந்த அம்பாளால என்ன கிடைக்கும் அப்படின்னா, இயல்பிலேயே குழந்தைகளை காக்கிறதும் புஷ்டியாக வளர்க்கறதும் அறிவை கொடுக்கறதும் நல்ல ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் போன்றவற்றை தரக்கூடியதும் இந்த அம்பாளை வழிபடுறதுனால கிடைக்கக்கூடிய பேறுகள் அப்படின்றது நம்பிக்கை. குழந்தை பிறந்து 6வது நாள் 21வது நாள், அதாவது நாமகரணம் சூட்டுற அன்னைக்கு இல்லைன்னா அன்னப்பிரசன்னம் பண்ற அன்னைக்கு, இந்த நாட்கள்ல இந்த அம்பாளை நினைச்சு பூஜை செய்யறதுனால குழந்தை ஆயுள் ஆரோக்கியம் அறிவு ஞானம் ஆற்றல் எல்லாத்தையும் பெற்று சிறப்பாக வாழும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. குழந்தை பேறு இல்லாதவர்களும் இந்த சஷ்டி தேவியோட தியானத்தை பண்ணினா கண்டிப்பா சீக்கிரமே ஒரு நல்ல பலன் கைகூடி வரும் அப்படின்றது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. சஷ்டி தேவி தியான ஸ்லோகம். சுபுத்ரதம் சாசுபதம் தயாரூபம் ஜகத்ப்ரசூ சுவேதா சம்பக வர்ணபாகம் ரத்னபூஷணபூஷிதம் பவித்ரரூபம் பரமம் தேவசேனாம் பரம் பஜே. ஸ்ரீ பிரியவ்ரத உவாச்ச. நமோ தேவ்யை மகாதேவ்யை சித்தியை சாந்தியை நமோ நமः. சுபாயை தேவசேனாயை சஷ்டி தேவ்யை நமோ நமः. வரதாயை புத்ரதாயை தனதாயை நமோ நமः. சுகதாயை மோட்சதாயை சஷ்டி தேவ்யை நமோ நமः. சிருஷ்டிதாயை சஷ்டஸ்வரூபிண்யாயை சித்யாயை ச நமோ நமः. மாயாயை சித்தயோகின்யாயை சஷ்டி தேவ்யை நமோ நமः. சாராயை சாரதாயை ச பராதேவ்யை நமோ நமः. பாலதிஷ்டிர்ய தேவ்யை ச சஷ்டி தேவ்யை நமோ நமः. கல்யாணதாயை கல்யாண்யை பலதாயை ச கர்மாணாம் பிரத்யக்ஷ்யாயை ஸ்வபக்தானாம் சஷ்டி தேவ்யை நமோ நமः. பூஜ்யாயை ஸ்கந்தகந்தாயை சர்வேசாம் சர்வகர்மாசு தேவரக்ஷ்ணகாரிண்யை சஷ்டி தேவ்யை நமோ நமः. சுத்த சத்வஸ்வரூபிண்யாயை வந்திதாயை நிர்ணாம் சாத ஹிம்சக்ரோதவர்ஜிதாயை சஷ்டி தேவ்யை நமோ நமः. தனம் தேஹி பிரியம் தேஹி புத்ரம் தேஹி சுரேஸ்வரி தர்மம் தேஹி யசோ தேஹி சஷ்டி தேவ்யை நமோ நமः. பூமிம் தேஹி பிரஜாம் தேஹி வித்யாம் தேஹி சுபூஜிதே கல்யாணம் ச ஜயம் தேஹி சஷ்டி தேவ்யை நமோ நமः. சஷ்டி ஸ்தோத்ரம் இதம் பதன்யா ஸ்ருணோதி சாவத்சாரம் அபுத்ரோ லப்ஹதே புத்ரான் வரம் சுசுர ஜீவானாம் வர்ஷமேகம் சயபக்தாய சம்யதேத்தம் சுணோதி ச சர்வபாப விநிர்முக்த மகாவந்த்ய பிரசூயதே வீரபுத்ரம் சகோனீயம் வித்யாவந்தம் யஸ்வினிம் சுசீர் ஆயுஷ்மந்தமேவ சஷ்டி மாத்ரு பிரசாததத். ஸ்ரீ சுப்பிரமணிய வைவிருத புராணே ஸ்ரீ பிரியாவிருத ரட்சித சஷ்டி தேவி ஸ்தோத்திரம் சம்பூர்ணம். இந்த ஸ்லோகத்தோட பொருள் என்ன அப்படின்னா, நான் தேவசேனா அம்பாளோட தெய்வீக ரூபத்தை துதிக்கிறேன்.
தேவி எங்களோட புத்திரனை ஆசீர்வாதம் பண்ணட்டும். அவனுக்கு எல்லா விதமான அருளையும் சக்தியையும் கொடுக்கட்டும். அவளோட தெய்வீகம் கருணை வடிவா உலகமெங்கும் பரவட்டும். அம்பாளோட கரங்கள்ல ஏந்தின பொன்னிற சண்பக மலரையும் நான் துதிக்கிறேன். தேவியை அலங்கரித்துள்ள ரத்தினங்களையும் பொன்னாலான அணிகலன்களையும் நான் துதிக்கிறேன் அப்படின்னு தியானத்தை தொடங்கி இந்த ஸ்லோகத்தை சொல்றாங்க. இந்த ஸ்லோகத்தோட பொருள் என்னன்னா, தேவிக்கு நமஸ்காரம், மகாதேவிக்கு நமஸ்காரம், அரிய சித்திகளையும் அமைதியையும் தரும் தேவியை நான் நமஸ்காரம் பண்றேன். தூய தேவசேனா தேவியை நான் நமஸ்காரம் பண்றேன். கேட்கும் வரங்களையெல்லாம் அருள்பவளும் புத்திரனையும் செல்வத்தையும் தருபவளையும் நமஸ்காரம் பண்றேன். இன்பத்தையும் மோட்சத்தையும் தரும் சஷ்டி தேவியை நமஸ்காரம் பண்றேன். யார் சிருஷ்டிக்கும் சக்தியாக இருக்கிறாளோ, யார் 6 ரூபங்களாக இருக்கிறாளோ, யார் சூஷ்ம சக்தியாக இருக்கிறாளோ அந்த தேவியை நான் நமஸ்காரம் பண்றேன். மாயா சக்தியாகவும் புனிதமான யோகினியாகவும் இருக்கக்கூடிய இந்த சஷ்டி தேவியை நான் நமஸ்காரம் பண்றேன். யார் எல்லாவற்றிலும் சாரமாக இருக்கிறாளோ, சரஸ்வதி சொரூபமாக இருக்கிறாளோ அவளையும் நான் நமஸ்காரம் பண்றேன். புத்திரனை கொடுக்கும் சஷ்டி தேவியை நான் நமஸ்காரம் பண்றேன். யார் புனிதமானவளோ, புனிதமான செயல்களை செய்பவளோ, செய்யும் கர்மங்களுக்கு பலனை தருபவளோ அவளையும் நான் நமஸ்காரம் பண்றேன். பக்தர்களுக்கு பிரத்யட்சமாயிருக்கும் சஷ்டி தேவியை பிரார்த்திக்கின்றேன். யார் பூஜிக்க தகுந்தவளோ, சுப்பிரமணியனின் பத்தினியோ, எல்லா கர்மங்களிலும் எல்லாருக்கும் உதவுபவளும் தேவர்களை காப்பவளுமான சஷ்டி தேவியை நான் நமஸ்கரிக்கின்றேன். யார் தூய சத்வகுணம் பொருந்தியவளோ, யார் வணங்குவதற்கு உரியவளோ, யார் எல்லாருக்கும் உதவுபவளோ, கோபம் ஹிம்சை போன்ற குணங்களிலிருந்து விடுவிப்பவளான சஷ்டி தேவியை நான் நமஸ்காரம் பண்றேன். தேவி எனக்கு செல்வத்தை தருவாய், அன்பினை தருவாய், புத்திரர்களை தருவாய். தேவர்களின் தெய்வமே, எனக்கு தர்மத்தினை தருவாய், புகழினை தருவாய். சஷ்டி தேவியே, உனக்கு என்னோட நமஸ்காரம். எனக்கு நிலம் தருவாய், நல்ல வாரிசு தருவாய், நல்ல அறிவு தருவாய். வணங்குவதற்குரியவளை, மங்கள கர்மமானதை தருவாய், வெற்றியை தருவாய். சஷ்டி தேவியே, உனக்கு நமஸ்காரம். யார் ஒருவரிடம் கேட்டாலோ வாசித்தாலோ அவர்கள் சத்புத்திரனை அடைவார்கள். இந்த சஷ்டி தேவியோட ஸ்தோத்திரத்தை பிள்ளைகளற்ற தம்பதிகளில் யாராவது ஒருவரிடம் கேட்டாலோ வாசித்தாலோ அவர்கள் புத்திரனை அடைவார்கள். அத்தோட வாழ்வில் எல்லா விதமான சௌபாக்கியங்களையும் அடைந்து இன்பமான வாழ்வை அடைவார்கள். ஒருவரிடம் இதனை கேட்டாலோ படித்தாலோ அந்த பெண்ணுடைய எல்லா பாவங்களும் தீர்ந்து பிள்ளை பெற தகுதியுடையவளாகி விடுகிறாள். இதனை பாராயணம் செய்பவன் சஷ்டி மாதாவின் அருளினால் வீரமுடைய, நல்ல அறிவுடைய, பண்புடைய, தூய்மையான நீண்ட ஆயுளுடைய ஆண்மகனையோ பெண்மகளையோ பெறுவாள் அப்படின்றது அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த ஸ்லோகம் பிரியவிரதரால் எழுதப்பட்டு சுப்பிரமணிய புராணத்தில் காணப்படும் சஷ்டி தேவி சோஸ்திரம்.